சுவரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஸோ நானுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் குக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேஸில் வந்து இந்த மாதிரி சுவரொட்டியை வந்து காமிக்கணும். ஸோ தட் அந்த உள்ளே இருக்க ரத்தம் வந்து உறைஞ்சிரும், இல்லைனா நம்ம கட் பண்ணும்போது ரத்தம் வெளியே வரும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு தின் லேயர் இருக்கும், அதையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி பிச்சிங்கன்னா வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு கடாயில் நான் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வந்து கடுகு, சோம்பு போட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கால்வாசி தக்காளி போதும், அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சுவரொட்டியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்களா, உள்ளே வந்து ரத்தம்லாம் உறைஞ்சிருச்சு. ஸோ இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி ரொம்ப சின்ன சுவரொட்டி தான் கிடச்சிது, ஒன்று தான் கிடச்சிது அதுவுமே. அதனால் இதுக்கு ஸ்பைசஸ் வந்து ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் உப்பு, நான் கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சீரகத்தூள் போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமேட்டு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீட்டாக தேங்காய் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த தேங்காய் அங்கங்கே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால. அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கி சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ நல்லது. அது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது.